पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம் நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 4வது சாப்டர் ஞான கர்ம சந்நியாச யோகம் கேட்டுட்டு இருக்கோம். இந்த ஞான கர்ம சந்நியாச யோகத்துல முக்கியமான ஸ்லோகம் ஞானத்தை பத்தி பேசுனதுக்கு பிறகு இந்த ஞானத்தை எப்படி அடையணும் அப்படின்ற உபாயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியவான் புருஷோ வேத அப்படின்னு ஒரு சாந்தோக்கியத்துல ஒரு முக்கியமான வச்சனம் இருக்கு. இந்த ஆத்மாவை பார்த்தீங்கன்னா ஆச்சாரியரை உடையவன் தான் அறிய முடியும். சொந்த மதியினால சொந்த புத்தியினால இந்த ஆத்மாவை அறிய முடியாது. கன்ஃபியூஸ் ஆயிடும், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். தனியா இருந்து படிச்சு புஸ்தகங்களை படிச்சு ஒரு ஞானத்தை அடையலாம் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது முடியவே முடியாது. ஒரு பகவத்கீதைக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வேதாந்தத்துல பார்த்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் பண்ணி தான் படிக்க வேண்டியது. விதவிதமான புஸ்தகங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஞானத்தை அடைய முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? குரு உபசதனம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா குரு உபசதனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயான் நாஸ்திய கிருத கிருத்தேன. முக்கியமானது சொல்லப்பட்டிருக்கு முண்டக்கோபனிஷத்துல. முண்டக்கோபனிஷத்துல சொன்ன மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 12. இதான் குரு உபசதனத்துக்கு குருவை அடைதலுக்கு ஒரு பிரமாண ஸ்லோகமா நம்ம சொல்றோம். இந்த உலகத்தை எல்லாத்தையும் பரீட்சா பண்ணி பார்க்கறது. அந்த கரண சுத்தி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? நிஷ்காமிய கர்மம் நம்ம சொல்லியிருக்கோம்ல. இந்த நிஷ்காமிய கர்மயோகம் பண்ண 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 என்ன ஆகும்? ஈஸ்வரார்ப்பணமா கர்மம் பண்ண பண்ண சித்தம் சுத்தியாகும். இந்த சித்த சுத்தி உண்டாக உண்டாக இந்த உலகத்தை நம்ம பார்க்கிற விஷன் பாத்தீங்கன்னா மெதுவா மாற ஆரம்பிக்கும். இந்த நிஷ்காமிய கர்மம் பண்ண பண்ண உள்ளுக்குள்ளார சுகம் தெரிய ஆரம்பிச்சு மனசோட சாந்தி உண்டாகும். அப்ப மனசாந்தி உள்ள உண்டாகும் போது வெளியில இருக்கிற வஸ்துக்களை நம்ம என்ன பண்ண முடியும்? பரீட்சா பண்ண முடியும். ஐயோ சாந்தி பாத்தீங்கன்னா உள்ளேயே கிடைக்குது, எதுக்காக வெளியில நம்ம தேடி அலையிறோம் அப்படின்னு மெதுவா ஒருத்தனுக்கு விவேகம் வர ஆரம்பிக்கும். அப்ப இந்த விவேகம் வர ஆரம்பிக்கும் போது பரீட்சை லோகான் கர்மச்சிதான், கர்மத்தினால அடையப்பட்டதுதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும். மொத்த உலகமே என்னதுன்னா நம்ம எல்லாத்தோட கர்மம் தான் இந்த ஒரு ப்ராடக்ட். இந்த ஜெகத்துன்றது ஒரு ப்ராடக்ட். நம்ம கன்சியூமருக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராடக்டை பாத்தீங்கன்னா பகவான் சிருஷ்டி பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ நம்மளோட கர்ம பலன் தான் இந்த லோகம் எல்லாமே நம்மளுடைய கர்ம பலன். இந்த தேகம் நம்ம அனுபவிக்கிறது எல்லா கர்ம பலன். அப்ப இந்த விவேகி என்ன பண்றான் அப்படின்னா மெதுவா யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் என்னது? என்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் என்ன? நான் யாரு? எது நித்தியமானது, எது அனித்தியமானது அப்படின்னு நித்திய அனித்திய விவேகமானது ஒருத்தனுக்குள்ளார வருது. பரீட்சை லோகான் கர்மச்சிதான், கர்மத்தினால் சம்பாதிக்கப்பட்ட எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மொத்த உலகத்தையும் பரீட்சா பண்ணி பார்க்கறான். பார்த்துட்டு அவனுக்கு தெரியுது வெளியில இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நிஸ்சாரம். இது எல்லாம் வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாரமும் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போன பிறகு அவனுக்கு என்ன ஆகுது? அனித்திய வஸ்துக்கள்ல நிர்வேதம் ஆயாது. அவனுக்கு ஒரு வைராக்கியம் பாத்தீங்கன்னா உண்டாகுது. அனித்திய வஸ்துக்கள்ல வைராக்கியம் உண்டாகுது. உண்டானதுக்கு பிறகு அந்த நித்திய வஸ்துவா இருக்கிற பிரம்மத்தை ஆத்மாவை அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காக அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா தது விஞ்ஞானார்த்தம். முக்கியமானது அதுதான். தது விஞ்ஞானார்த்தம் அப்படின்னா அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்காக ச குருமேவாபிகச்சே, அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவை சென்று அடைகின்றான். குரு பக்கத்துல போகணும். குரு உபசதனம்னு பேர். குருவை பாத்தீங்கன்னா அடைகின்றான். எப்படி அடைகின்றான் அப்படின்னா சமித்பாணிகி. சமித்பாணினா கையில அரசங்குச்சியை பாத்தீங்கன்னா 16 அரசங்குச்சிகளை எடுத்துக்கிறது சமித்து. இந்த சமித்தை பாத்தீங்கன்னா 16 எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரத்துல பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க.
எதுக்கு சுவாமி 16? இப்ப நான் சன்னியாசியா இருக்கேன். இப்ப யாராவது என்ன வந்து பாத்தீங்கன்னா பார்க்க வராங்கன்னு வச்சுங்களேன். இப்ப வந்து சதானந்தம் ஒரு முறை வந்தாரு. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சமித்தெல்லாம் வச்சு இதெல்லாம் முண்டக்கோபனிஷத்துல படிச்சதுனால கொண்டு வந்து கொடுத்தாரு. அதே மாதிரி வித்யா பிரசாத் கொண்டு வந்து கொடுத்தாரு. இது மாதிரி 2-3 பேர் வரவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சமித்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நான் சன்னியாசி, நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? சமித்தை நான் வந்து ஹோமம் பண்ண முடியாது. அப்ப எதுக்கு சுவாமி சன்னியாசிட்ட போறது போது வந்து பாத்தீங்கன்னா சமித்தை எதுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு கேள்வி வந்துச்சு. அப்படின்னா 16 சமித் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 16 கலைகளை குறிக்கக்கூடியது, அவயவங்கள் அப்படின்னு பேர். இந்த ஆத்மாக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா சோடசகலா புருஷன் அப்படின்னு பேர். 16 கலைகளை உடைய புருஷன். பிரஷ்னோபனிஷத்துல 6வது பிரஷ்னம் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி தான் விசாரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 16 கலைகள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்நியமா இருக்கிற பிராணன்ல இருந்து ஆரம்பிச்சு மற்ற எல்லா தத்துவங்களும். அப்ப இந்த 16 சமித்தை வந்து நான் இண்டிகேட் பண்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 16 சமித்தையும் ஞானம் என்ற அக்னியில போட்டா என்ன ஆயிடும்? எல்லாம் பஸ்மமா போயிடும், மிச்சம் நான் மட்டும் இருப்பேன் அப்படின்றத உணர்த்துறதுக்காக என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சமித்தை வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி போன சமித்து. அப்ப என்ன அர்த்தம்னா என்னுடைய தத்துவங்கள் பிராணன்ல இருந்து எல்லா தத்துவங்களும் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. சமித்து வந்து பாத்தீங்கன்னா தன்னால கீழே விழுந்ததா இருக்கணும், அரசமர சமித்து. அது மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசா பாசங்கள் எல்லாம் விட்டு போச்சு. எனக்கு என்னை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அக்னியில போடலாம், ஞான அக்னியில போடலாம் அப்படின்னு சங்கேதம் பண்றதுதான் இந்த சமித். இந்த சமித்தை கையில எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தட்சணை, வஸ்திரம், சுவாமிக்கு புஷ்பங்கள், பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு, இதெல்லாம் சுவாமிக்கு தேவையா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமிக்கு ஒன்றும் தேவையில்லை. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல இருக்கு, சுவாமிக்கு வந்து பால் அபிஷேகம் பண்றோம், சுவாமிக்கு தேவையா? நெய்வேத்தியம் பண்றோம். அவர் என்ன சாப்பிடாமையா இருக்காரு? அவருக்கு போய் டெய்லி நெய்வேத்தியம் பண்ணிக்கிட்டு மகாபிரசாத்துன்னு வேற நெய்வேத்தியம் பண்றோம். விதவிதமா பண்றோம். எதுக்காக அப்படின்னா அவருக்காக இல்லை, நமக்காக. அப்ப வந்து என்ன பண்றோம்? தட்சணைகளை கொடுக்குறோம், வஸ்திரங்களை கொடுக்குறோம், நம்மளால முடிஞ்சது எல்லாத்தையும் சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பண்றோம், ஆஃபர் பண்றோம். ஆஃபர் பண்ணி நல்ல நமஸ்காரம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட குருவா இருக்கணும் அப்படின்போது ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். முக்கியமான லட்சணம் சொல்லுது, ஸ்ரோத்ரியரா இருக்கணும், அதே நேரத்துல பிரம்மனிஷ்டரா இருக்கணும். நல்ல பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டா இருக்கணும். வேற எந்த விஷயத்திலையும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டை இல்லாதவரா இருக்கணும். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு, 2வது வள்ளியில. ந நரேன அவரேன புரோக்தஹா ஏச சுவிக்ஞேயோ. ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. அதுல யமதர்மராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா கீழான மனிதர்களால் இந்த வித்யா சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வித்யா பலனளிக்காது. அப்ப வித்யா பலனளிக்காதுன்னா நல்ல மனுஷங்க எப்படி ஆச்சாரியரை தேர்ந்தெடுக்கிறதுல எப்படி தேர்ந்தெடுக்கிறது சுவாமி அப்படின்னா 2 லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா முண்டக்கோபனிஷத் சொல்லு. ஒண்ணு ஸ்ரோத்ரியரா இருக்கணும், சொந்த கபோல கல்பிதத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லாதவரா இருக்கணும். இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுயம் தோன்றி தான் தோன்றிகள் தான் இப்ப நிறைய இருக்காங்க உலகத்துல. குருவை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா தானே சொந்தமா டிசைன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்தெல்லாம் சொல்றாங்க. அங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பரம்பரையா வர வித்யாவை குரு மூலமா படிச்சவரா இருக்கணும். அப்ப குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா எங்க படிச்சார், என்ன பரம்பரையில படிச்சார், இதை கேட்கணும் முதல்ல. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மனிஷ்டரான்னு பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான தகுதி. இப்ப எல்லா வித்யா எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா வித்யா வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் ஆயிப்போச்சு. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை அடையணும். அப்ப இந்த உலகத்தை அடையறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வித்யாவை ஒருத்தர் பிரயோகப்படுத்துறாருன்னு வச்சுங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கறது மூலமா தனத்தையும் நிறைய பேர் புகழையும் நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் அமைச்சுக்கணும் அப்படின்னா அவருக்கு அந்த இன்டென்ஷன் இருக்கு அப்படின்னா அவர் என்ன ஆயிடுறார்? பிரம்மனிஷ்டர் இல்லை. அப்ப பிரம்மனிஷ்டர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு இந்த சம்சாரம் நாசமாகணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும். இந்த உலகத்துல அடையிறதுக்கு அவருக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவரா இருக்கிற ஒரு ரிஷிக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர்கிட்ட இந்த வேதாந்த வித்யாவை கத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலன் அளிக்கிறதா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு.
இதே தான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார் இங்க பகவத்கீதையில. இப்ப நம்ம நேற்று பார்த்தோம் பாத்தீங்களா, தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷினா. இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் கடைசி 2 பாஷ்யம் இருக்கு பாத்தீங்களா, கடைசியில முடியும் போது ஏன் சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்துவதர்ஷியா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? உலகத்தை பார்க்காதவன் அர்த்தம். இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கவனுக்கு தத்துவம் தெரியாது, தத்துவத்தை பார்க்கிறவனுக்கு உலகம் தெரியாது. நாயக்கண்டா கல்ல காணும், கல்ல கண்டா நாயக்கானும். பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். நீங்க தத்துவத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் போயிடும். சொப்பன மாதிரின்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உலகத்தை அடைகிறதுக்கு அவன் முயற்சி பண்ண மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு தத்துவதரிசியை பார்த்து அவர் மூலமா இந்த வித்யாவை அடையணும் அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்றார், அந்த தத்துவதரிசின்ற ஒரு வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாஷ்யத்துல சொல்றார். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி ஒரு குருவை அடைஞ்சு என்ன பண்ணிருக்கணும், 3 கண்டிஷன் சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா பிரணிபாத்தம், பிரணிபாத்தத்தினால ஆச்சாரியருக்கு ஏதாவது இருக்கா, ஆச்சாரியருக்கு லாபம் இருக்கா? நான் வந்து பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து என்னோட குருநாதனை நமஸ்காரம் பண்ணேன், எனக்கு ஏதாவது அவருக்கு ஏதாவது லாபம் இருக்கா? அவருக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட சிஷ்யர்கள் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றாங்க ஒவ்வொரு முறையும், அதுல எனக்கு ஏதாவது லாபம் இருக்கா? எனக்கு எது லாபம் இல்லை. அப்ப விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றது எதுக்கு அப்படின்னா என்னுடைய அகங்காரம் போகணுன்றதுக்காக. எவ்வளவு அகங்காரம் இருக்கோ இதெல்லாம் குருநாதரோட காலடியில ஒரு தூசி மாதிரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சமர்ப்பணம் பண்றது. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றது ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்கன்னா பரிப்ரஷ்னேன, நல்ல வந்து வினய பாவத்துல இருந்துட்டு கேள்வி கேட்கணும். அப்ப கேள்வி கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமயம் இருக்கா அப்படின்னா ரொம்ப முக்கியம் சமயம். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையில இருக்கார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா தொண்டை கட்டியிருக்கு, நல்லா வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏதாவது மெடிசின் சாப்பிட்டு நான் படுத்திருக்கேன்னு வச்சுக்கேன். அப்ப சூழ்நிலை தெரியாம வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து கேள்வி கேட்கிறாங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் ஃபோர்ஸபுளா கேள்வி கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், போயா அப்படின்றேன். ஏன்னா என்ன சூழ்நிலைன்னு தெரியாதுல்ல. அப்போ கேள்வி கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சூழ்நிலையில சுவாமி வந்து மனசு நல்லா குளிர்ந்து இருக்காரான்னு பார்க்கணும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், முதல்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன் வைக்கிறது, சேவையா. ஒரு நல்ல சேவையை பண்ணி 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 அவர் மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா குளிர்ந்து ஒரு பிரியத்தோட இருக்கிற நல்ல சூழ்நிலையா பார்த்து குருநாதர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்ன, இதுல இருந்து லிபரேஷன் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு, என்ன உபாயங்கள் இருக்கு அப்படின்னு இதை எல்லாத்தையும் குருநாதர் மூலமா பரிப்ரஷ்னம்னு சொல்லக்கூடிய கேள்வி கேட்டு மெதுவா அவர்கிட்ட இருந்து எவ்வளோ வாங்க முடியுமோ கேள்வி கேட்கணும். குருநாதருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லிட்டே போவார், நம்மளும் கேட்டுக்கிட்டே போவோம் அப்படின்னு இருந்தா அது வித்யாவாகாது. நமக்குள்ளார இந்த வித்யா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும் அப்படின்னா நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் ரைஸ் ஆகும். அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சமயம் பார்த்து சுவாமிகிட்ட கேட்டு என்ன பண்ணணும், அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லி கேள்வி கேட்டு பதில் சொல்றதுக்கு பாத்தீங்களா, இதுதான் வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா சிரவணம்னு பேர், சம்வாதம், குரு சிஷ்ய சம்வாதம். இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க, கிருஷ்ண பரமாத்மா பதில் சொல்றார், கேள்வி கேட்கறது யாரு, அர்ஜுன். அப்ப அர்ஜுனன் கேள்வி கேட்டு பதில் சொல்லி அர்ஜுனன் கேள்வி கேட்டு பதில் சொல்லி எப்படி ஒரு ஞானத்தை அடையிறமோ இந்த மொத்த பரம்பரையும் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டு பதில் சொல்லி வரக்கூடிய பரம்பரை தான் சம்வாதம் அப்படின்னு பேர். அப்ப அது மாதிரி கேள்வி கேட்டு இந்த ஞானத்தை கேட்கணும். கேட்டோன்னு வந்து பாத்தீங்கன்னா தே உபதேக்ஷந்தே, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குருமார்கள் ஆச்சாரியர்கள் உபதேக்ஷந்தி தே, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசிப்பார்கள். எதை, அந்த ஞானத்தை உபதேசிப்பார்கள். யாரு, ஞானினக, ஞானிகளாயிருக்கக்கூடியவர்கள். வெறும் ஞானி மட்டுமில்லை. அப்ப என்ன அர்த்தம், சப்தார்த்தத்தை தெரிஞ்சவர்கள் ஞானிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தத்துவதர்ஷிகளா இருக்கக்கூடிய ஞானிகள் அப்படின்னு விசேஷணத்தையும் ஆச்சாரியார் போன ஸ்லோகத்தை சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் கிடைச்சிருச்சு. ஞானம் கிடைச்சதுக்கு பிறகு அடுத்து என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருநாதர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஞானம் பதார்த்த ஞானம். நம்ம நல்லா சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
ஆச்சாரியம் பாதமாதத்தே ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆச்சாரியத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் பாகம் தான் ஆச்சாரியத்திலிருந்து வரும். அதுக்கப்புறம் போதுமா அது அப்படின்னா போதாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதம் சக பிரம்மச்சாரியா, இன்னொரு பாதம் வந்து பாத்தீங்கன்னா கூட படிக்கிறவங்களோட விசாரம் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறது. அப்ப கூட படிக்கிறவங்களோட நல்லா வந்து பாத்தீங்கன்னா சகபாட்டிகளோட சேர்ந்து இந்த வேதாந்தத்தை தான் விசாரம் பண்ணணும். அதுக்கப்புறம் 2வது பார்ட் முடிஞ்சது. 3வது பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஷ்யஸ்வமேதையா பாதம் சிஷ்யஸ்வமேதையா. மீதி இருக்கிற ஒரு பாதம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டா 3வது ஒரு பாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிஷ்யன் தன்னுடைய அறிவுனால புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி நல்ல முறையில அதை டைஜஸ்ட் பண்றது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4வது பாதம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா காலக்கிரமேனச்ச பாதம் காலக்கிரமேனச்ச. மீதி இருக்கிற 4வது பாதம் காலம் கொடுக்கணும். ஒரு காய் வந்து பாத்தீங்கன்னா பழுக்கிறதுக்கு என்ன சமயம் எடுத்துக்குமோ அதே சமயம் ஒரு ஞானம் பரிபூர்ணத்தை அடைகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். டைஜஸ்ட் பண்ண ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குதா? ஒரு 4 மணி நேரம் எடுக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேட்ட ஞானம் அது பலனளிக்கிறதுக்கு ஒரு சமயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது பழுக்கணும். பழுத்து வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் என்ன பண்ணணும்? பேசாம வெயிட் பண்ணணும். அப்ப இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா வித்யா எப்படி பூர்த்தி ஆகுதுன்னு பேர். ஆச்சாரியர் என்ன பண்றார்? அடுத்த ஸ்லோகத்துல இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். என்னன்னு வந்துருங்க. அடுத்த ஸ்லோகத்தை வந்து ஆச்சாரியார் ஒரு அவதாரிக்கா சொல்றார். 35வது ஸ்லோகத்துக்கு மேல அவதாரிக்கா. ததாச்ச சதி இதம் அபி சமர்த்தம் வச்சனம். ததாச்ச சதினா இந்த விதமாக இருக்கின்ற நிலையில் என்னது? குருநாதர் உபதேசம் பண்ணிட்டார், சிஷ்யன் அந்த ஞானத்தை ரிசீவ் பண்ணிட்டான். அப்ப ரிசீவ் பண்ணதுக்கு பிறகு என்ன நடக்கணும்? இப்ப யாராவது பாடம் கேட்கறீங்க, நிறைய உபனிஷத்தெல்லாம் கேட்டுட்டீங்க. 6 உபனிஷத்து கேட்டவங்க எல்லாம் இப்ப இருக்கீங்க. இப்ப பகவத்கீதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப ஆத்மாவை பத்தி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய விசாரம்லாம் பண்ணியாச்சு. 1.5 வருஷமா நிறைய பண்ணியாச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 வருஷம் ஆயிடுச்சா? 2 வருஷத்துல நிறைய கேட்டாச்சு. 6 உபனிஷத்து கேட்டாச்சு. பகவத்கீதை போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பிரகரண கிரந்தங்கள்லாம் கேட்டாச்சு. அப்ப ஞானம் வந்திருக்குமா அப்படின்னா ஞானம் வந்திருக்கு சுவாமி. ஆனா அந்த ஞானத்துக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரோட்சம். ரொம்ப தெளிவா இருக்கணும். பரோட்சம் தான் இப்ப நமக்கு அடையப்பட்ட ஞானம். அப்ப அந்த பரோட்ச ஞானம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? அதை ஆச்சரிய சொல்ற ததாச்ச சதி. ததாச்ச சதி அப்படின்னா குருநாதர் மூலமா அந்த பரோட்ச ஞானம் கிடைத்த நிலையில் இதம் அபி சமர்த்தம் வச்சனம். அந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல சமர்த்தம் பண்றதுக்கு, அதை சக்தி அடையறதா ஆக்குறதுக்காக இந்த ஸ்லோகம் சொல்கின்றது. என்ன ஸ்லோகம் சொல்லுது பாரு. 35வது ஸ்லோகம். யஜ்ஞாத்வான புனர்மோகம் யஜ்ஞாத்வான புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான்யசேஷேன ஏன பூதான்யசேஷேன த்ரக்ஷ்யஸ்யாத்மன்யதோ மயி த்ரக்ஷ்யஸ்யாத்மன்யதோ மயி. யஜ்ஞாத்வா ந புனர்மோகம். இப்ப சிரவணம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணினோன்னு என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவணமே போதும், சிரவணத்தினாலேயே மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் கோர்ஸோ ஒரு 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சோன்னே நான் ஞானி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க விவகாரத்துக்கு போயிடுறாங்க. நிறைய பேர் அப்படி நடந்துட்டு இருக்கு. ஆனா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி சொல்லவே இல்லை. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அனுபூதியோட விஷயத்தை இங்க ஆச்சாரியார் சொல்றார். எந்த ஞானமானது எதை அறிந்த பிறகு ந புனர் மோகம், மீண்டும் அஜ்ஞான திசையில இருக்கும் போது எந்த விதமான மோகம் நமக்கு உண்டாச்சோ இந்த மோகம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா நீ அடைய மாட்டாயோ. ஹே பாண்டவ, ஹே பாண்டவனே அர்ஜுனா, எத்து ஞாத்வா, எந்த ஞானத்தை அறிந்த பிறகு
புனர் மீண்டும் மோகத்தை, மோகம் ஏவம் மோகம்னு என்ன அர்த்தம்? நீ சிஷ்யனா இருக்கும்போது சம்சாரத்துல எவ்வளோ மோகத்தை வச்சிருந்தையோ. என்ன மோகம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஜீவன், அது பெரிய மோகம். நான் பாத்தீங்கன்னா தேகம், அது பெரிய மோகம். இந்த லோகம் சத்தியம் பெரிய மோகம். நான் கர்த்தா, நான் போக்தா, இது எல்லாம் மோகம். அப்ப நான் பிறந்தேன், நான் ஒரு நாள் செத்து போவேன், அது மோகம். ஐயோ நான் கஷ்டப்படுறேன், நான் துக்கப்படுறேன், அது மோகம். இது மாதிரி அநேக மோகங்கள் இருக்கு. இந்த 3 தேகத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் ஞானம் எல்லாமே மோகம். இந்த மோகம் பாத்தீங்கன்னா திரும்பவும் நீ எதை அடைந்தால் அடைய மாட்டாயோ அது மாதிரி ஞானம்தான் ஞானம். அப்ப இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா தேகாத்ம பாவம் போயிருக்கா? நிறைய பேர் 6 உபனிஷத்து கேட்டாச்சு. போட்டோம், நடக்கட்டும் சுவாமி அப்படின்னு ஏதாவது தோணுதா? நமக்கு பதறது இல்லை. ஏதாவது ஆச்சுன்னா பதறது இல்லை. நமக்கு எக்ஸ்டர்னல் திங்ஸ்லயே ஏதாவது நடந்தா நமக்கு தாங்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம தேகத்துல ஏதாவது நடந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும், அபிமானம். அப்ப பாத்தீங்கன்னா மோகம் நமக்கு இன்னும் போகவில்லை. அப்ப மோகம் போகணும்னா அதுக்கு என்ன சுவாமி உபாயம் பண்ணணும்? ஆச்சாரியர் சொல்ற, ஸ்ரோத்தவ்யோ, ஸ்ருதி சொல்லுது பிரகதாரண்யத்துல, ஸ்ரோத்தவ்யோ ஸ்ருதி வாக்கியேப்யா மந்தவ்யஸ்ச உபபத்திபிஹி மத்துவாச்ச சததம் தியேயா ஏதே தர்ஷன ஹேத்தவஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. பிரகதாரண்யம் இல்ல, வேற ஒரு ஸ்லோகம் இது. பொதுவா பரம்பரையில சொல்றது. நல்ல ஸ்ருதி வாக்கியங்களை கேட்கணும். ஒரு குருநாதர் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு லாங் ப்ராசஸ். நல்லா கேளுங்க, நல்லா மாடு மேய்கிற மாதிரி மேயும். பிரஸ்தான திரைத்தை ஃபுல்லா கேளுங்க. கேட்டதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு பலம் உண்டாகும். இந்த கேட்ட கேள்வி ஞானத்தை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா நல்லா நேத்தி 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 நேத்தின்னு உட்கார்ந்துட்டு நேத்தி பண்ற அந்த நேத்தி பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் மனனம் அப்படின்னு பேர். நல்ல லாஜிக்கை யூஸ் பண்ணி இது பொய், இது பொய், இது பொய், இதுக்கெல்லாம் சொப்பன மாதிரி, இது எல்லாம் சொப்பன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. போன வருஷம் பாத்தீங்கன்னா கீதாவோட அப்பா பாத்தீங்கன்னா எங்களோட ஒருத்தீங்கன்னா ஒரு யாத்திரை பண்ணியிருந்தேன். நம்ம ஸ்டூடெண்ட் கீதா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா எங்களோட யாத்திரை பண்ண திருப்பதி யாத்திரை. ரொம்ப நல்ல சோல். அவர் 1 வருஷம் ஆச்சு. அவர் இறந்து போய் பாத்தீங்கன்னா இப்போ 1 வருஷம் ஆக போகுது. நினைச்சே பார்க்க முடியல. என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் நம்ம கூட இருந்தாரே, இப்ப இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, நேத்து கண்ட நான் சொப்பனத்துல பார்த்ததும் அதுவும் அந்த கேரக்டர் எப்படியோ அதே கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா இறந்து போன கீதாவோட அப்பாவோட கேரக்டரும் அப்படியே தான் இருக்கு. நேத்து பார்த்த சொப்பனமும் நேத்து நடந்த நிகழ்ச்சிகளும் எப்படி பாத்தீங்கன்னா எனக்குள்ளார என்னோட மனசுல லைட்டா ஒரு ஷேடோ மாதிரி இருக்கும். இதே மாதிரிதான் போன வருஷம் செத்து போனவரும், இந்த வருஷம் செத்து போனவரும், நேத்து செத்து போனவரும், நேத்து இருந்தவரும் கூட. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப இருக்கிறது சத்தியம்னு நினைக்கிறோம். ஆனா கடந்து போனது எல்லாம் சொப்பனத்துக்கு சமம். ஏதாவது யோசிச்சு பாருங்க, இது ஏதாவது சத்தியம் இருக்கா? ஒரு மண்ணாங்கட்டி. அப்ப இதுதான் ஞானம். நல்ல லாஜிக்கை யூஸ் பண்ணி நான் கடந்து போன விஷயங்களும் அதே மாதிரி சொப்பனத்துல பார்த்த விஷயங்களும் இந்த ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது கூட பாத்தீங்க அப்படின்னா போன க்ஷணம், ஒவ்வொரு க்ஷணமும் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு க்ஷணமும் கடந்து போன அது எல்லாமே பாத்தீங்கன்னா சொப்பனத்துக்கு சமமா வெறும் பதிவுகளா, நினைவுகளா மட்டும்தான் இருக்கு. நினைவுக்கு அந்நியமா வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப இருக்க பிரசன்ட் மட்டும்தான் சத்தியம். அந்த பிரசன்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா அடுத்த க்ஷணம் பாஸ்டா போயிடும். அப்ப இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் வெறும் சொப்பனத்துக்கு சமமானது. அப்ப யார் முக்கியம் அப்படின்னா நான் சத்தியம். நான் மட்டும்தான் பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும். போன வருஷம் கீதாவோட அப்பா இறந்து போனார். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இறந்து போனார். 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட குருநாதர் ஒருத்தர் இறந்து போனார். நேத்து ஒருத்தர் என்னோட நண்பர் தெரிஞ்சவர் இறந்து போனார். இப்படி நான் இறந்து போனார் சொல்றேன் பாத்தீங்களா. இது எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் சொப்பனம் மாதிரி நடக்கும். அப்ப இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதும் சொப்பனம் தான்.
அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கை யூஸ் பண்ணி எது எல்லாம் பார்க்கப்படுவதா இருக்கோ அது எல்லாம் சொப்பனத்திற்கு சமமானது. சொப்பனம் பார்க்கப்படுவதால் சொப்பனம் பொய், இந்த ஜாகிரதம் பார்க்கப்படுவதால் ஜாகிரதமும் பொய் அப்படின்னு மனனத்தை பண்றது. இதான் மனனம்னு பேர். நான் பார்க்கிறதெல்லாம் பொய், நான் பார்க்கிறதெல்லாம் பொய், நான் பார்க்கிறதெல்லாம் பொய். எது மாதிரி? காணல் ஜல மாதிரி, சொப்பன மாதிரி, வெள்ளியில சிப்பியில வெள்ளிய பார்க்கிற மாதிரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கை யூஸ் பண்ணி மனனம் பண்ணி இது எல்லாம் பொய் 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 பொய்ன்னு நல்லா நிச்சயம் பண்றது. இதுக்கு பேர் தான் மனனம் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் எல்லாம் மனனம் பண்ணதுக்கு பிறகு அதுக்கப்புறம் இந்த மனசு என்ன ஆகும்? அடங்கி 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 ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மனனம் பூர்த்தி ஆகும் போது நான் மட்டும் மிச்சம் இருப்பேன். நானுக்கு அந்நியமா இருக்கிற எல்லாம் பொய் பொய் பொய்ன்னு நேத்தி நேத்தி பண்ணியாச்சு. அப்ப நேத்தி நேத்தி பண்ணதுக்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு கிளிம்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். நான் அப்படின்ற அந்த கிளிம்ஸ் நேத்தி பண்ணாத வரைக்கும் இந்த கிளிம்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. 100% இந்த நேத்தி பண்ணதுக்கு பிறகு இருக்கிறது ஒரே ஒரு நான் அப்படின்னு கிடைச்ச மாத்திரத்துல அந்த நான்ல நிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பேரு சததம் தியேய மத்துவாச்ச சததம் தியேய. மனனம் பண்ணதுக்கு பிறகு சதா காலமும் தியானத்திலேயே இருக்கிறது, ஆத்ம தியானம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரமண பகவான் வந்து குகையில இருந்துட்டு பண்ணிட்டு இருந்தார். அப்ப தான் 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 தான்லயே சதா காலமும் என்ன பண்றது? தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணும் பண்ணணும். ஸ்ரவணம், ஸ்ரோத்தவ்யோ, ஸ்ருதி வாக்கியேபியா. ஸ்ருதிகளோட வாக்கியத்திலிருந்து மகா வாக்கியங்களை கேட்கணும், குருநாதர் மூலமா கேட்கணும். அதுக்கப்புறம் தனியா இருந்துகிட்டு நேத்தி நேத்தி அப்படின்ற மனனத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவதா இருக்கக்கூடிய சதா தியானத்திலேயே நிற்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏதே தரிசன ஹேதவஹா. இதுதான் இந்த மூன்று தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தரிசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதனங்களாக சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். பிருகதாரண்யக உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா யாஜ்ஞவல்க்ய மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா சொல்ற ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யஸ்ச அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கியம் இருக்கு. ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் மூலமா கேட்கணும், அதுக்கப்புறம் மனனம் பண்ணணும், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய ஆத்ம தியானத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் கேவல சிரவணத்தினால மோட்சம் சொல்லப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப யாருக்காவது அப்படி நடந்திருந்துச்சு அப்படின்னா கேட்ட மாத்திரத்துல அவங்க முந்தின ஜென்மத்திலேயே சிரவணம் மனனத்தை எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்தவங்களா இருக்கணும். அப்படி முடிச்சிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஜென்மத்துல கேட்ட மாத்திரத்துல தேகாத்ம புத்தி தும்முன்னு போயிடும். இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்னு நமக்கு நல்லா தெரியும். அப்போ எப்படி சுவாமி இந்த ஞானத்துல காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அப்ப எப்படி சுவாமி அப்படின்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா மோகம் நமக்கு நாசமாகுதோ, எப்படி மோகம் நாசமாச்சுன்னா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது பதறுதான்னு பார்க்கணும். எது நடந்தாலும் உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாம ஐயோ இது போச்சே அப்படின்னு பதறாம, ஐயோ இப்படி நடந்து போச்சு அப்படி நடந்து போச்சு அப்படின்னு கில்ட்டி கான்சியஸ்னஸ் வராம, ஐயோ நான் பெரிய பாப்பத்தை பண்ணிட்டேன், நான் நிறைய புண்ணியம் பண்ணிட்டேன் அப்படின்னு புண்ணியத்து மேலையும் பாப்பத்து மேலையும் நமக்கு வந்து கர்த்திருவ அபிமானம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா எது நடந்தாலும் எனக்கு நடக்கல அப்படின்னு இதெல்லாம் சொப்பனம் அப்படின்னு உங்களுக்கு பதறாம நான் நானா நிக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய மோகம் நாசமாயிருக்குன்னு அர்த்தம். அப்ப அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? சிரவணத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும், மனனத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எது வரைக்கும் மோகம் போகலையோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிரவண மனன நிதித்தியாசனத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகரணம் இருக்கு, ஆவிருத்தி அதிகரணம் அப்படின்னு பேர். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா
ஆவருத்தி அசகிருத்வா அப்படின்னு ஒரு சூத்திரம். அந்த பிரம்மசூத்திரத்துல வியாச பகவான் சொல்ற ஆவருத்தி பாத்தீங்கன்னா நிறைய பண்ணணும். ஆவருத்தினா என்ன அர்த்தம்? ரிப்பீட்டேஷன். திரும்ப 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 இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த 200 கிளாஸ் ஆயிருக்கு அப்படின்னா 200 கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ கிளாஸ்ல திரும்ப திரும்ப இது பொய், இது பொய், இது பொய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எத்தனை பேருக்கு இது பொய்ன்னு உதாசீனப்படுத்த முடிஞ்சது? முடியல. அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு இன்னும் ஆவர்த்தி பத்தல. ஆனா வேலை நடக்கலையா? நடக்குது. இந்த அஜ்ஞானம் பாத்தீங்கன்னா பெரிய மரமா இருக்கு. கோடிக்கணக்கான வருஷங்களா இந்த மரம் பாத்தீங்கன்னா ரொம்ப திடமா இருக்கு. அப்ப இப்ப நம்ம யூஸ் பண்ற மெத்தட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுது? அந்த மரத்தோட பிரான்சஸ் எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சென்டர் போல எடுக்கணும். வேற பாத்தீங்கன்னா நிர்மூலம் பண்ணணும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா டைம் எடுக்கும். அதனால பாத்தீங்கன்னா எது வரைக்கும் நான் சச்சிதானந்த பிரம்மமா இருக்க, இந்த தேகாதிகள் நான் இல்லை, இந்த லோகம் சத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு நிச்சயம் உண்டாகுதோ அது வரைக்கும் என்ன பண்ணணும்? சிரவணத்தையும் மனனத்தையும் நல்லா பண்ணணும். இந்த ரெண்டுத்தையும் பண்ணதுக்கு பிறகு ஏகாந்தமா இருந்துகிட்டு ஆத்ம தியானம் சொல்லக்கூடியது 6வது சாப்டர்ல நம்ம சொல்ல போறோம். அந்த 6வது சாப்டர்ல சொல்லக்கூடிய ஆத்ம தியானத்தை நம்ம நல்லா அபியாசம் பண்ணணும். அப்ப அந்த ஆத்ம ஞானத்தை, அந்த தியானத்து மூலமா என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது லைன் பாருங்க பாஷ்யத்துல மந்திரத்துல, ஏன பூதானி அசேஷேன. ஏனா அப்படின்னா என்ன அர்த்தம்? எதனால். எதனால் அப்படின்றதுக்கு அர்த்தம் எந்த நிதித்தியாசனத்தினால், எந்த ஆத்ம தியானத்தினால். பூதானி அசேஷேன, எல்லா பூத்தங்களும். பூத்தானி அசேஷேனன்றதுக்கு அர்த்தம் இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ ஜீவராசிகளும், எல்லா ஜீவராசிகளையும் ஆத்மனி திரக்ஷ்யசி, ஆத்மானா என்னிடத்தில் தன்னிடத்தில் பார்ப்பாயோ. நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதுன்ற வேதாந்தம் நமக்கு பாத்தீங்கன்னா தன்னிடத்துல இது எல்லா ஜீவர்களும் இருக்கிறார்கள்னு பார்க்க முடியாது. நான் இருக்க, நான் பிரம்மமா இருக்கேன்னு பார்க்க முடியும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் என்னிடத்துல இருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்கவே முடியாது. அப்ப பார்க்கறதுக்காக தான் இந்த நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடிய ஆத்ம தியானம் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதை பாத்தீங்கன்னா எந்த ஸ்லோகத்துல பார்க்கணும்னா 6:29 பக்கத்துல ரெஃபரன்ஸ் போட்டுங்க. எதனால் எல்லா பூதங்களையும் மிச்சமில்லாமல் தன்னிடத்தில் பார்ப்பாயோ. நான் தான், இது எல்லாம் நான் தான். எறும்புல இருந்து ஆரம்பிச்சு இந்த இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் நான் தான். என்னிடத்துல தான் இந்த ஜீவராசிகள் எல்லாம் கல்பிதம். நான் ஸ்கிரீன் மாதிரி இருக்கேன். ஸ்கிரீனுக்கு மேல எல்லா காட்சிகளும் எப்படி கல்பித்தமா இருக்கோ, வந்து போகுதோ, எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் எப்படி ஆதாரமா இருக்கோ, அதே மாதிரி நான் ஆதார தத்துவமா இருக்கேன், சச்சிதானந்த பிரம்மமா இருக்கேன். என்னிடத்துல பாத்தீங்கன்னா இந்த லோக்கங்கள் எல்லாம் கல்பிதம் அப்படின்னு பார்க்கணும். முதல் ஸ்டெப். இதுக்கு அடுத்தது ஆச்சாரியர் சொல்றாரு அதோ மயி. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என்னிடத்தில் எல்லாத்தையும் பார்ப்பாயோ. என்னிடத்தில் என்ன அர்த்தம்? வாசுதேவனாகிய என்னிடத்தில். இந்த மொத்த லோகமும் ஈஸ்வரன் இடத்துல கல்பிதம். முதல் ஸ்டெப்பு தன்னிடத்துல கல்பிதம். 2வது ஸ்டெப்பு நானும் ஈஸ்வரனும் வேற வேற இல்லை. ஈஸ்வரன் தான் நானா இருக்கார். ஈஸ்வரன் எங்கேயோ இல்லை, கைலாயம் வைகுண்டத்துல. நான் சொல்றேனே நான் நான் நான், இந்த நான் தான் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் இடத்துலதான் இது எல்லாம் கல்பிதம், இது எல்லாம் நாம ரூபங்கள், இது எல்லாம் பொய். இருக்கிறது ஒரே தத்துவம், நான் மாத்திரம்தான் சத்தியம் அப்படின்னு பார்ப்பாயோ அப்படின்னு நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல உண்டாகக்கூடிய அகண்ட போதம் அப்படின்னு பேர். இந்த 2வது லைன்ல சொல்றது அகண்ட போதம். அகண்ட பிரம்மானுபூதி அப்படின்னு பேர். இது பேர்
6:29 சொல்றேன். 6:29 வந்து பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயம் ஃபுல்லா நிதித்தியாசனம். நம்ம தியானத்தை பத்தி தான் பேச போறோம். இப்ப இந்த 6வது அத்தியாயத்துல இருக்க 29வது ஸ்லோகத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானிச்ச ஆத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷினஹ. இதான் முக்கியமானது. சமதர்ஷனஹ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகத்தினால யோகத்தோடு கூடினவன். யோகம்னா என்னது? சமாதி. நல்ல தியானம் பண்ணி 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 இந்த தியானம் பரிபக்குவத்தை அடைஞ்சு சமாதியா நிர்விகல்ப சமாதியா பரிணமிக்கும். அந்த நிர்விகல்ப சமாதியை அடைந்தவன் ரமண பகவான் மாதிரி, சதாசிவ பிரம்மேந்திரன் மாதிரி. அதை அடைஞ்சிட்டு வெளியில வந்தவன் என்ன பார்ப்பான் அப்படின்னா, சர்வபூத்தஸ்தம் ஆத்மான், தன்னிடத்தில் எல்லா பூத்தங்கள், சர்வபூத்தஸ்தம் ஆத்மான், எல்லா பூத்தங்களிலும் தன்னை பார்த்தல். நான் தான், இது எல்லாம் நான் தான் இருக்கேன். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லையும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு தன்னை எல்லா ஜீவராசிகள்லையும் பார்க்கணும். அதே நேரத்துல சர்வபூத்தானிச்ச ஆத்மன், எல்லா பூத்தங்களையும் தன்னிடத்தில் பார்க்கணும். எப்படி? ஒரு ஸ்கிரீன் இருக்கு. ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைக்கும்? ஸ்கிரீன் தானே ஹீரோக்குள்ளாரையும் இருக்கு, ஸ்கிரீன் தான் வந்து பாத்தீங்கன்னா வில்லனுக்குள்ளாரையும் இருக்கு, ஹீரோயின்குள்ளாரையும் இருக்கு, எல்லா கேரக்டருக்குள்ளாரையும், ஜடம் சேத்தனம் எல்லாத்துக்குள்ளாரையும் எது இருக்கு? அந்த ஸ்கிரீன் தான் இருக்கு. அதே நேரத்துல எல்லா ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய எல்லா காட்சிகளும் எங்க இருக்கு? ஸ்கிரீனுக்குள்ளார இருக்கு. ஹீரோ, வில்லன், காமெடியன், அங்க இருக்கக்கூடிய டைம், ஸ்பேஸ், மேட்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? நம்ம ஃபிலிம் பார்க்கும்போது அது எல்லாம் ஸ்கிரீனுக்குள்ளார இருக்கு. அப்போ அதே மாதிரி தான் நான் சொல்லக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ்குள்ளதான் இது எல்லாம் இருக்கு. இது எல்லாத்துக்குள்ளாரையும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு அறிகிறது. இதை தான் வந்து பாத்தீங்கன்னா ஏன பூத்தானி அசேஷே, மிச்சமில்லாம எல்லா பூத்தங்களையும் தன்னிடத்தில், ஆத்மனி திரக்ஷசி, தன்னிடத்தில் பார்ப்பாயோ. என்ன அற்புதமான வச்சனம் பாருங்க. இந்த ஒரு லைனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 29வது ஸ்லோகம் 6:29. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6:30 வந்து பாத்தீங்கன்னா அதோ மயி திரக்ஷேசி. அடுத்த லைன் வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்தில் பார்ப்பாயோ, ஈஸ்வரன் இடத்துல பார்க்கிறது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6:30 ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? யோமாம் பஷ்யதி சர்வத்ர, யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி, சர்வம் ச மயி பஷ்யதி. கொஞ்சம் சூடுங்க. சர்வம் ச மயி பஷ்யதி என்ன வார்த்தை பாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, எவன் மாம் என்னை, வாசுதேவனை, ஈஸ்வரனை, சர்வத்திர பஷ்யதி, எவன் என்னை, ஈஸ்வரனா இருக்கிற என்னை எல்லா இடத்திலையும் பார்க்கிறானோ, சர்வம் ச மயி பஷ்யதி, எல்லாத்தையும் என்னிடத்தில் பார்க்கிறானோ. என்ன அற்புதமான வசனம் பாருங்க. இது அப்படியே நீங்க வந்துருங்க. அதோ மயி திரக்ஷசின்னு இருக்கீங்க. இங்க பார்த்துட்டு இருக்க ஸ்லோகத்துல திரக்ஷசின்னு இருக்கு. 6வது சாப்டர்ல இருக்க ஸ்லோகத்துல பஷ்யசின்னு இருக்கு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எவன் ஈஸ்வரனா இருக்கிற என்னை எல்லா இடத்திலையும் பார்க்கிறானோ, ஈஸ்வரனா இருக்கிற என்னிடத்தில் எல்லாத்தையும் பார்க்கிறானோ, அப்படிப்பட்டவன் தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி, அவனிடத்தில் நான் நாசத்தை அடைவதில்லை. சச்சமே ந பிரணஷ்யதி, அவன் என்னிடத்தில் நாசத்தை அடைவதில்லை. இதுக்கு பேர் என்ன பேருனா ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம், அகண்ட அனுபூதி அப்படின்னு பேர். இதை எப்படி அடையலாம் சுவாமி? அங்கேயே 6வது சாப்டர்ல 29வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் சொல்றார், ஈக்ஷதே யோக யுக்தாத்மா. இதை எப்படி சுவாமி பார்க்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோ சஜெக்ஷன் கொடுக்கலாம். இப்ப நிறைய பேர் நம்ம வேதாந்தம்லாம் படிக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்ப வேதாந்தம் படிச்சவங்க எல்லாம் ஆட்டோ சஜெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு படிச்சு கொடுக்குற நேரம் போக
இங்க விவகாரம் பண்ணும் போதெல்லாம் இப்ப எனக்கு நல்லா மனநம் போயிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா, எந்த ஜீவராசியை பார்த்தாலும் நான் தான் நான் தான் நான் தான். வாஸ்தவத்துல இந்த லோகம் எல்லாமே பார்க்கிற என்னிடத்துல கல்பிதமா இருக்கு. வாஸ்தவத்தில் இதெல்லாம் நாம ரூபம்லாம் போய் இதுல எல்லாத்துலயும் இருக்கிறது நான் தான் நான் தான் நான் தானே. நான் என்ன பண்றேன், அந்த பிரம்ம பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால அந்த பிரம்ம பாவம் பண்ணா கூட அகண்ட அனுபவம் உண்டாகுமானா உண்டாகும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100% சமாதி அபியாசத்தினால மட்டும்தான் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அனுபவம் சம்பவிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் 6வது சாப்டர் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். எப்படி பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்தை பண்ண போறோம். இதே பாத்தீங்க அப்படின்னா எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18வது சாப்டர்ல 55வது ஸ்லோகத்துல இருந்து 49ல இருந்து 55வது ஸ்லோகம் வரைக்கும் திரும்பவும் நம்ம பார்க்க போறோம். இதுக்காக தான் பாத்தீங்கன்னா ரிஷிமார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா காட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா அனுபூதிய பாத்தீங்கன்னா இந்த 35வது ஸ்லோகத்துல அகண்ட அனுபூதிய சொல்லியாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா மோகம் என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஷாவாசிய உபனிஷத்து. ஈஷாவாசிய உபனிஷத்துல பிரமாணம் மந்திர பாகம்னு சொல்லுவோம். இந்த மந்திர பாகத்துல இருக்கிற உபனிஷத்து ரொம்ப பிரமாணமா இருப்போம். ஈஷாவாசியத்துல மந்திரம் 6, 5, 6 2 மந்திரம் பாத்தீங்கன்னா இங்க பிரமாணம் சொல்லணும். எப்படி பார்க்கணும், ஞானம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது. ததந்தரஸ்ய சர்வஸ்ய யஸ்து சர்வாணி பூதான் ஆத்மன் ஏவானு பஷ்யதி. ரொம்ப அற்புதம். இங்க இருக்கிறது என்ன இருக்கோ அது அப்படியே ஈஷாவாசியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யஸ்து சர்வாணி பூத்தானி. யஸ்து அப்படின்னா எவன் எல்லா பூத்தங்களையும், சர்வாணி பூத்தானி எல்லா பூத்தங்களையும் ஆத்மனி ஏவ அனுபஷ்யதி தன்னிடத்திலேயே தொடர்ந்து பார்க்கின்றானோ. என்ன அற்புதமான வசனம் பாருங்க. இதேதான் இங்க இருக்கிற மாதிரியே தான். இதான் முடிவு. நல்லா தெரிஞ்சுங்க. புரிஞ்சா போதும், வேதாந்தம் சொல்லப்படவில்லை. வெறும் சிரவண மாத்திரத்துல புரிஞ்சிரும். ஆனா அகண்ட பாவம் வரவே வராது. ரொம்ப கருவிகளை பார்த்திருக்கேன், ரொம்ப லோபிகளை பார்த்திருக்கேன். அப்ப ஞானம் பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முறையான ஞானம் கிடைக்கலன்னு அர்த்தம். நிறைய பேர் இருக்காங்க, படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ணாங்க, மனனம் போகல, நேத்தி பண்ணல. மனனம் பண்றவங்களே ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துக்கு போறவங்க ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எப்பொழுது பாத்தீங்கன்னா எஸ்து எவன் எந்த சமயத்துல இந்த பூத்தங்களை எல்லாத்தையும், பூத்தங்கள்னா உண்டான இது எல்லாம், இந்த ஜெகத்து எல்லாத்தையும் தன்னிடத்தில் பார்க்கிறானோ, அதே மாதிரி சர்வ பூத்தேசுச்ச ஆத்மானம் எல்லா பூத்தங்கள்லயும் தன்னை பார்க்கிறானோ. இன்னொருத்தருக்கு பசி எடுத்தா எனக்கு பசி எடுக்கும், இன்னொருத்தருக்கு வலி எடுத்தா எனக்கு வலிக்கும். இந்த கருணா வந்துடணும். இதுக்கு பேர் தான் சர்வாத்ம பாவம்னு பேர். இந்த சர்வாத்ம பாவம் வர வரைக்கும் சாதனை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் இல்லை. அந்த அகண்ட போதம் உண்டாகணும். தத்தோ ந விஜிகுப்சதே. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒருத்தன் பார்த்தான் அப்படின்னா அவனுக்கு மோகமானது உண்டாவதே இல்லை அப்படின்னு ஈஷாவாசியத்துல 6வது மந்திரம் சொல்லுது. அதுக்கப்புறம் 7வது மந்திரம் இருக்கு. திரும்ப அதே விஷயத்தை 7வது மந்திரம் சொல்லுது. யஸ்மின் சர்வாணி பூதான் ஆத்மைவானுபூத் விஜானதக ஆத்மைவாபூத் விஜானதக தத்ர கோ மோகஹ கஸ்ஸோக ஏகத்வம் அனுபஷ்யதஹ. அற்புதமான மந்திரம். இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்துல சொன்னது அப்படியே மந்திரமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, யஸ்மின், யஸ்மின்றதுக்கு அர்த்தம் எந்த அவஸ்தையில, எந்த காலத்துல ஒரு சாதகன், இப்ப நம்ம ப்ராசஸ் போயிட்டு இருக்கோம்ல, நமக்கு ஒரு அவஸ்தை வரும். நம்ம எல்லாத்துக்கும் ஒன்று இந்த ஜென்மத்தில் நடக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில், அடுத்தடுத்த ஜென்மத்தில் இந்த ஞான அபியாசம் பரிபக்குவத்தை அடையும். எந்த அவஸ்தையில, எந்த காலத்துல சர்வாணி பூத்தானி
இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா பூத்தங்களையும் ஆத்மா ஏவ அபூத். ஆத்மா ஏவ அபூத் அப்படின்னா இது எல்லாம் நான் தான். நல்லா தெரிஞ்சுங்க. முதல் ஸ்லோகத்துல என்னிடத்துல எல்லாத்தையும் பார்க்கிறது, அவைகளிடத்துல என்னை பார்க்கிறது. இதுக்கப்புறம் இன்னும் மெச்சூரிட்டி ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும் தங்கத்துல தான் ஆபரணங்கள் எல்லாம் இருக்கு, ஆபரணங்கள் எல்லாத்துலயும் தங்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேஜ். அங்கேயும் எல்லாம் இருக்கு நாமரூபம். ஆனா அடுத்த ஸ்டேஜ் போகணும். வாஸ்தவத்துல நாமரூபம் எதுவுமே இல்லை, தங்கம் மாத்திரம்தான் இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் தான் முடிவான ஞானம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூத்தானி சர்வாணி பூத்தானி, இங்க இருக்கக்கூடிய சர்வமும் நான் தான். நானுக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை அப்படின்னு அறிகிறது. யஸ்மின் சர்வாணி பூத்தானி ஆத்மா ஏவ அபூத். எவனுக்கு எந்த அவஸ்தையில எல்லாம் ஆத்மாவாகவே ஆகிவிட்டதோ. ஒரு ஜுவல்லரி ஷாப்ல போறோம். ஷாப்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம், இது எல்லாம் தங்கம்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன். எப்ப நாமரூபம் தெரியாம எல்லாத்தையும் தங்கமா பார்க்கிறோமோ அதுதான் முடிவான ஞானம். நான் கம்மல் மூக்குத்தியில எல்லாத்துலயும் தங்கம் தான் இருக்கு, கம்மல் மூக்குத்தி எல்லாம் தங்கத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேஜ் தான். அது கூட பார்த்தீங்கன்னா பூரணம் இல்லை. அப்ப மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விதமா நான் தான் இது எல்லாம், நான் தான் பிரம்மமா இருக்கேன், இது எல்லாம் பிரம்மமா தான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறது. அப்படி பார்க்கும் போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா கோ தத்திர கோ மோக, அவனுக்கு எங்க மோகம் உண்டாகும், தத்திர கோ சோக, அவனுக்கு எங்க சோகம் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. ஆச்சாரியர் இங்கேயும் கீதாச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார், எதை அறிந்த பிறகு உனக்கு மீண்டும் மோகம் உண்டாகாதோ. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, மோகம் போற வரைக்கும் ஞானத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும். மோகம் எப்படி போகும், முதல்ல சிரவணம் கேள்வி ஞானம் உண்டாயிடும். இது எல்லாம் பிரம்மம், நானும் பிரம்மமா இருக்கேன், இது எல்லாம் பிரம்மமா இருக்கு அப்படின்னு கேள்வி ஞானம் உண்டாயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த நாமரூபம் எல்லாம் பொய் 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 பொய்ன்னு மெதுவா அதுல இருக்கக்கூடிய சத்தியத்துவத்தை மனனத்து மூலமா ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆத்ம தியானத்துல தான் 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 தான்ல நிக்கணும். அது நிக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, இது எல்லாம் நான் தான் அப்படின்னு நிர்விகல்பமா ஒரு ஞானம் உண்டாகும். அந்த நிர்விகல்ப ஞானம் தான் வாஸ்தவத்துல மோகத்தை நாசம் செய்யக்கூடியது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பாஷ்யத்துக்கு வந்துருங்க பார்க்கணும். எத்து ஞாத்வா ஜி, நான் சொன்ன ரெஃபரன்ஸ் எல்லாம் யாரு பார்த்தீங்கன்னா டைம் இருக்கோ அவங்க இந்த ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஞானம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இல்லை அப்படின்னா, ஏன் அப்படின்னா நிறைய பேர் இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நவீன வேதாந்தம் புரிஞ்சா போதும் புரிஞ்சா போதும்னு சொல்லிட்டே இருக்காங்க. புரிஞ்சா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அந்த செல்ஃபிஷ்னஸ் போகவே போகாது. சர்வாத்ம பாவம் வரவே வராது உங்களுக்கு. முதல்ல சர்வாத்ம பாவம் வரணும், அதுக்கப்புறம் அந்த சர்வாத்ம பாவமும் போயிடணும், போயிட்டு ஏகாத்ம பாவம் வரணும். இருக்கிறது ஒரே தத்துவம் தான், பிரம்மைவ சர்வம் ஆத்மைவ சர்வம். அப்படி ஒன்று வந்தாதான் மோட்சம் அப்படின்னு ஆயிடுச்சா. பாஷ்யத்துக்கு வந்து எத்து ஞாத்வா ஆச்சாரிய சொல்ற, எத்து ஞானம், எத்துன்றதுக்கு அர்த்தம் ஞானம். எந்த ஞானத்தை, எந்த ஞானத்தை தைகி உபதிஷ்டம், அந்த குருமார்கள் ஆச்சாரியமார்கள் மூலமாக உபதேசிக்கப்பட்டதோ. இப்ப நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உபதேசம் பண்றேன். இந்த உபதேசம் பண்ணப்பட்ட ஞானமானது அதிகம்ய, அதிகம்யன்னு என்ன அர்த்தம், பிராப்பிய, நல்ல குருநாதர் மூலமா இந்த ஞானத்தை அடைஞ்சு பொறுமையா இருங்க. ஒரு 6-7 வருஷம் போகட்டும். ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் டைம் யோசிச்சு பாருங்க. மெடிக்கல் முடித்தோம் அப்படின்னா 5 வருஷமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஒருத்தர் வந்தார், என்னங்க பண்ணுறான் பையன் முடிச்சுட்டானே என்ன பண்ணுறான் அப்படின்னா, சீனியர் ஹவுஸ் சர்ஜன் சுவாமி அப்படி. என்னது புதுசாக இருக்குது, சீனியர் ஹவுஸ் சர்ஜன்? ஆமாம் சுவாமி,
ஹவுஸ் சர்ஜன் அப்படின்றது கோர்ஸ்லயே வந்துடுது. 4 வருஷம் முடிஞ்சோடனே 5வது வருஷம். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஹவுஸ் சர்ஜன். அதுக்கு அடுத்தது ஒரு ப்ராக்டிஸ். யோசிச்சு பாருங்களேன், 6 வருஷம் ஆனதுக்கு பிறகுதான் ஒரு பிசிஷியனா ஆக முடியும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு லைசன்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், டக்குன்னு ஆனா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அது மாதிரிலாம் ஆகாது. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, திரும்ப 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 இந்த ஞானம் நல்ல முறையில் சந்தேகம் இல்லாமல் ஆகிற வரைக்கும் பாடத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். மெதுவா 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 இந்த பாடம் நல்ல முறையில் ஆகும். சந்தேகம் போற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும், சிரவணம் பண்ணணும். ஆச்சாரியர் சொல்றார், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா குருநாதருக்கு மூலமா அதிகம்ய பிராப்திய இந்த ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிராப்தி பண்ணி புனக பூயோ, புனகன்றதுக்கு அர்த்தம் பூயோ, மீண்டும் மோகம் ஏவம். ஏவம்னா என்ன அர்த்தம், இந்த விதமான மோகம். எந்த விதமா, இப்ப நம்மள்ட்ட இருக்குல்ல, நான் தேகவான், நான் சம்சாரி, நான் ஜீவன், நான் கர்த்தா, நான் போக்தா, நான் பிறந்த, நான் இறந்து போவேன், நான் வந்து ஆம்பலை, நான் பொம்பலை, நான் இந்தியன், நான் தமிழ்நாட்டுக்காரன், நான் மலையாளி, நான் கன்னடத்துக்காரன், எத்தனை கல்பித்தங்கள், ஏகப்பட்ட விஷயங்களை தூக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தலைக்கு மேல சொருகி வச்சிருக்கோம். இதெல்லாம் மோகம். இந்த லோகம் சத்தியம், இது எல்லாம் மோகம். இந்த மோகம் எல்லாம் திரும்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடைய மாட்டாயோ. புனக மோகம், திரும்பவும் அந்த மோகத்தை எதா இதானி, எப்போ இப்படி இப்போ இருக்கோ, எந்த விதமா இப்போ நம்மள்ட்ட இந்த மோகம் இருக்கோ, இந்த மாதிரியான மோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் நீ வந்து பார்த்தீங்கன்னா அடைய மாட்டாயோ. அசி கதக அசி, நீ திரும்ப அடைய மாட்டாயோ. புனக ஏவம் ந யாசியசி, யாசியசின்னு என்ன அர்த்தம், அடைய மாட்டாயோ ஹே பாண்டம். அப்ப ஞானம் எப்படி இருக்கணும், தேக புத்தி போற வரைக்கும் ஞானம் உண்டாகும். இந்த தேகாத்ம புத்தி எல்லாம் போகணும். இந்த லோகத்துக்கு கொடுத்துக்க சத்தியம் எல்லாம் போகணும். எல்லாம் போய் எல்லாம் போய் எல்லாம் போய் ஒன்றும் சத்தியம் இல்லை, எல்லாம் போயிடும். கோடிக்கணக்கான ஜென்மங்கள் போச்சு. எத்தனை போன ஜென்மத்தில் எதெல்லாம் போச்சுன்னு தெரியல. யாரெல்லாம் ராஜாவா இருந்தோம் தெரியாது, யாரெல்லாம் இந்திரனா இருந்தோம் தெரியாது, யார் யாரா பிரம்மாவா இருந்து கிரியேஷனை பண்ணியிருக்கலாம். நம்ம எல்லாம் எல்லாம் சொப்பனம், எல்லாம் சொப்பனம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 100% இது சொப்பனம், இது பொய், காணல் ஜலம் மாதிரி அப்படின்னு ஒரு ஞானம் உங்களுக்கு உண்டாகுதோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிரவணம் பூர்ணம் ஆகலைன்னு அர்த்தம். அது வரைக்கும் பாடத்தை கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆயிடுச்சா? அதுக்கு அடுத்தது ஆச்சாரியர் சொல்றார், கிஞ்ச மேலும் ஏன ஞானேன, எந்த ஞானத்தினால. முதல் ஞானம் பரோக்ஷம். முதல் லைன்ல சொல்லியிருக்கிறது பரோட்ச ஞானம். மோகம் போயிடும். மோகம் போனாலும் கூட அகண்ட போதம் உண்டாயிருக்குமானா, அகண்ட போதம் உண்டாக. அகண்டம்னா என்ன அர்த்தம், நான் 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 எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிக்கிட்டே போனதுக்கு பிறகு மிச்சம் என்ன இருக்கும், தான் மட்டும் மிச்சம் இருக்கும். ஸ்ரவணம் மனனம், மனனத்தோட எண்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி இது பொய் இது பொய் இது பொய் இது பொய் இது பொய் அப்படின்னு சொல்லி 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 வெறும் தான் மட்டும் நின்னா அதுக்கு பேரு பரோட்ச ஞானம். ஸ்ரவணம் மனனத்தோட முடிவுல இது கிடைத்துவிடும். ஆனா கண்டமா இருக்குமா, அகண்டமா இருக்குமா? அகண்டமா இருக்காது, கண்டமா தான் இருக்கும். அனுபூதி தன்னிடத்துல மட்டும் நடந்திருக்கும். இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் மட்டும் அறியப்பட்டதா இருக்கும். அப்ப அதுக்கு மேல என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா ஆச்சரிய சொல்ற, திரும்ப கிஞ்ச மேலும் ஏன ஞானேன. ஏன ஞானம்னா எந்த ஞானத்தினால். இங்க சொல்லக்கூடிய ஞானம் எது அப்படின்னா அபரோக்ஷ ஞானேன. அந்த அபரோக்ஷ ஞானத்தினால என்ன சுவாமி நடக்கும், பூதானி அசேஷேன, மிச்சமில்லாம எல்லா பூத்தங்களும், அசேஷனா மிச்சமில்லாம எல்லா பூத்தங்களும் என்ன அர்த்தம், பிரம்மாதீனி ஸ்தம்ப பரியந்தான். ரொம்ப சொல்ற, சதுர்முக பிரம்மா, சிருஷ்டிகர்த்தாவா இருக்கக்கூடிய பிரம்மா முதல் கொண்டு முதல் ஜீவன் அவர் தான். அதுக்கப்புறம் ஸ்தம்ப பரியந்தம்னா இருக்கிறதுலயே புல்லு, அல்பமான ஜீவி நம்ம சொல்றோம்ல, அந்த ஒரு புல்லு வரைக்கும் இருக்கக்கூடிய என்டையர் மொத்த சிருஷ்டியும் எல்லா பூத்தங்களும் அர்த்தம்.
மிச்சமில்லாம எல்லா பூத்தங்களையும் திரக்ஷசி. திரக்ஷசினா என்ன அர்த்தம்? சாட்சாத்து. முக்கியம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா நவீன வேதாந்திகளுக்கு சாட்சாத்காரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன், இந்த நவீன வேதாந்திகளுக்கு வந்து காதுல எல்லாம் புகை வர ஆரம்பிச்சு. ஏதோ கெட்ட வார்த்தை சொன்ன மாதிரி, அபசப்தம் சொன்ன மாதிரி. சாட்சாத்காரமா இதெல்லாம் அபசப்தம், இதெல்லாம் சாஸ்திரத்திலே இல்லைன்னு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்ற சாட்சாத்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா நேரடியாக, வேற எதுவுமே இல்லை. சக அக்ஷாத் சாட்சாத்தின் பேர். இப்ப நம்ம நேரடியா பார்க்கணும்ல, கண்ணால பார்க்கணும்ல. இப்ப நமக்கு என்ன அனுபவம் இருக்கு? நான் வேற, நீங்க வேற, நீ வேற, நான் வேற, அவன் வேற, இவன் வேற அப்படின்னு எல்லாத்துலயும் பேத புத்தி தானே இருக்கு நமக்கு. இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மூக்குத்தி வேற, கம்மல் வேற, ஒட்டியானம் வேற, பிரேஸ்லெட் வேற, எல்லாத்துலயும் வேற வேறன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் தங்கத்தை பார்க்கல. எப்ப தங்கத்தை பார்த்தோமோ அப்ப என்ன ஆயிடுது? இதுக்கு மூக்குத்தி கம்மல்னு பார்க்க மாட்டோம், இது எல்லாம் தங்கம்னு பார்ப்போம். அதே மாதிரி எது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் வேற நீங்க வேற அப்படின்னு பாக்குறோமோ, இப்ப நம்ம எல்லாமே நாமரூபத்துல தான் இருக்கோம். அப்ப நம்ம யதார்த்த ஞானம் நமக்கு உண்டாகலைன்னு அர்த்தம். எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா பூத்தங்களையும், எல்லா பூத்தங்களும் அர்த்தம் ஜுவல்லரி ஷாப்ல இருக்கக்கூடிய எல்லா ஜுவல்ஸையும் தங்கம்னு பார்க்குற மாதிரி எல்லா ஜீவராசிகளையும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தக்ஷசி ஆத்மனி பிரத்யேகாத்மன். பிரத்யேகாத்மன் அர்த்தம் நான் 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 சொல்றோம்ல, இதுக்கு பேர் பிரத்யேகாத்மான்னு பேர். தன்னிடத்தில் சாட்சாத்து பஷ்யத், நேரடியா பார்க்கிறான். நான் தான் இது, நான் தான் இது, இது எல்லாம் என்னிடத்துல இருக்கு, இது எல்லாம் என்னிடத்துல இருக்கு அப்படின்னு ஒரு தங்கம் சொல்லும். தங்கம் என்ன சொல்லும்? தங்கத்தோட இடத்துல இருந்து பாருங்க, கம்மல் என்னிடத்துல இருக்கு, மூக்குத்தி என்னிடத்துல இருக்கு, ஒட்டியானம் என்னிடத்துல இருக்கு, பிரேஸ்லெட்டு என்னிடத்துல இருக்கு, இந்த ஆபரணங்கள் எல்லாம் என்னிடத்துல இருக்குன்னு யார் பாப்பா? தங்கம் பார்க்கும். எப்படி பார்க்கும்? நேரடியா பார்க்கும். அதே மாதிரி நீங்களும் நானும் நல்ல பரிபக்குவத்துல வெறும் கான்சியஸ்னஸ்ல தான் இது எல்லாம் கல்பிதம். இந்த நாமரூபம், இந்த பேர் வச்சிருக்கமே, ஒரு 80 பேர் இருக்கும். இப்போ 80 பேர் இருக்கும்னா 80 பேரும் என்னது? வெறும் நாமரூபம். சுவாமிநாதன், சதானந்தம், ஜெயந்தி, கார்த்திக், ஸ்ரீதரன், இது மாதிரி ஏகப்பட்ட பேர் வச்சிருக்கோமே. ஜெயலட்சுமி அம்மா, சித்ராமா, கீதா, ராதிகா, எல்லாருக்கும். எல்லாரும் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை சாமி, வெறும் கம்மல் முக்குத்தி மாதிரி நம்ம எல்லாம் இருக்கிறது. என்னது? வெறும் தங்க மாத்திரம் தான், வெறும் கான்சியஸ்னஸ். நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் தான் சத்தியம். இதுக்கு மேல இருக்கிறது எல்லாம் வெறும் வேஷம், வெறும் நாமரூபம் அப்படின்னு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கின்றான் நேரடியா. இப்ப பாக்குறோமா? புரியுது சார், புரியறது வேற. புரியறது வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் ஒரு நல்ல ஆச்சாரியர் சொன்னா புரியும். ஆனா அனுபூதியா இருக்கா? அனுபூதி அனுபவத்துல வந்திருக்கா? அனுபவத்துல வரல. அப்படி அனுபவத்துல வர்றதுக்கு பேர் தான் சாட்சாத்காரம். ஆச்சாரியர் சொல்றாரு சாட்சாத் அப்படின்னா நேரடியா பார்த்தல். நேரடியா பார்த்தலுக்கு பேர் தான் சாட்சாத்காரம்னு பேரு. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா மத் சம்ஸ்தான் இமானி பூத்தானி, என்னிடத்தில் இவைகள் எல்லாம் இருக்கின்றன என்று எப்பொழுது பார்க்கிறானோ அதே மாதிரி அதோ பிறகு நம்ம இது நாள் வரைக்கும் ஈஸ்வரன் 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 பக்தி பண்ணியிருப்போம்ல. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நேரம் இப்ப கிளாஸ் முடிஞ்சோடனே நேரா பூத்தநாராயணனுக்கு போ. அதுக்கப்புறம் அங்க கும்பிட்டதுக்கு பிறகு கோபுரத்தை சுத்தி வந்து கிழக்கு கோபுரத்தை பார்த்து சிவனை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பகவானே நம சிவாயாருன்னா ஆச்சலேஸ்வரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பக்தி பண்றேன். ஆனா இப்ப பண்ணிட்டு இருக்க பக்தி எப்படி தெரிஞ்சா இருக்கு? மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பண்ற பக்தி எப்படி இருக்கு? நீதானா, நான் தான் நீ, நீதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமா இருக்க. நீதானா, நான் தான் நீ, நீதான் எல்லாமா இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை திரும்ப 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 டெய்லி பல முறை பண்றேன். ஒன்று தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னிடத்துல இது கல்பித்தம், என்னிடத்துல இது கல்பித்தம் அப்படின்னு. என்கிட்ட தான் இது எல்லாம் ஜெகத்தெல்லாம் இருக்குன்னு
நான் திரும்ப திரும்ப பாவிக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியில பார்க்கும்போது என்ன பண்றேன், எங்கெங்கெல்லாம் ஈஸ்வரனை பார்க்கிறனோ அந்த இடத்துலலாம், இந்த ஈஸ்வரன் இடத்துல தான் இந்த நாமரூபங்கள் எல்லாம் கல்பிதம். இந்த ஈஸ்வரன் தான் எல்லாத்துலேயும் இருக்கார், ஈஸ்வரன்கிட்ட தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு வெளியில பார்க்கும்போது ஈஸ்வர ரூபங்கள்ல எல்லாத்தையும் நான் பாவிக்கிறேன். தனியா இருக்கும்போது என்னிடத்துல இது எல்லாம் இருக்குன்னு பார்க்கிறேன். அப்ப ஏன் சுவாமி அப்படின்னா நானும் ஈஸ்வரனும் வேற வேற. அப்ப அதான் இங்க ஆச்சரியர் சொல்றாரு, அதோ மயி அதோ அப்படி மயி. மயினா என்ன அர்த்தம்? வாசுதேவே பரமேஸ்வரே ச. இந்த பரமேஸ்வரனா இருக்கக்கூடிய வாசுதேவன் இடத்துல, அந்த ஈஸ்வரன் இடத்துல இது எல்லா பூத்தங்களும் கல்பித்தமா இருக்கு. அப்ப ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? நான் எப்படி கான்சியஸ்னஸா இருக்கணும், சச்சிதானந்தமா இருக்கணும், அதே மாதிரிதான் ஈஸ்வரனும் சச்சிதானந்த பிரம்மமா இருக்கார், வெறும் கான்சியஸ்னஸா இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பூத்தங்களையும் அந்த ஈஸ்வரன் இடத்துல பார்த்தேன். இதை தான் பாத்தீங்கன்னா 6:30 ஸ்லோகத்துல 6வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. இந்த 2 விதமா பார்க்கிறது. இது என்ன சுவாமி அர்த்தம்? அப்ப நான் ஆச்சாரியர் சொல்றாரு, க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ ஏக்கத்துவம். க்ஷேத்திரம் அப்படின்னா 2 இருக்கு, க்ஷேத்திரஜ்ஞ ஈஸ்வர. க்ஷேத்திரஜ்ஞ ஈஸ்வர ஏக்கத்துவம். க்ஷேத்திரஜ்ஞனா என்ன அர்த்தம்? இந்த தேகத்தில் இருக்கனே கான்சியஸ்னஸ், நான் நான் நான். இந்த நான் 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 சொல்றேன்னு பார்த்தீங்களா, இவனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா க்ஷேத்திரஜ்ஞன் அப்படின்னு பேர். உங்க தேகத்துல இருந்து யார் பார்க்குறா? யார் பார்க்குறா? நான் தான். இந்த தேகம் பார்த்தீங்கன்னா க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். இந்த தேகத்துக்கு பேரு க்ஷேத்திரம். க்ஷேத்திரம் இத்யபிதீயத்தை இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரம் இத்யபிதீயத்தை 13வது சாப்டர்ல சொல்ல போகுது. இந்த க்ஷேத்திரத்திலிருந்து பார்க்கிறவன் யார் பார்க்கிறா? நான் பார்க்கிறேன். நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், உள்ள ஒருத்தர் தானே இருக்கேன், நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த நான் எதை சொல்றனோ, இந்த நான் வெளியில பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஈஸ்வரன். ஈஸ்வரன் டோட்டல் கான்சியஸ்னஸ் நம்ம சொல்றோமே, இந்த ஜெகத்தா தெரியுது, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் இருக்காரு அந்த ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனும் வேற வேற இல்லை, ரெண்டுமே ஒருவர் தான் அப்படின்னு சர்வ உபனிஷத் பிரசித்தம். இதுதாங்க எல்லா உபனிஷத்துலையும் பிரசித்தம். ஜீவோ பிரம்ம ஏவ ந பரா. இதான் லட்சியம். ஜீவன் தான் பிரம்மம். நான் சொல்றேனே, நான் தான் அந்த ஈஸ்வரனா இருக்கேன். ஈஸ்வரனும் நானும் வேறில்லை. நானும் ஈஸ்வரனும் எப்படி இருக்கும்? சச்சிதானந்தமா இருக்கும். இந்த சச்சிதானந்தமா இருக்கக்கூடிய பிரம்மமா இருக்கக்கூடிய என்னிடத்துல இது எல்லாம் கல்பித்தம், நாமரூபங்கள் எல்லாம் பரிகல்பித்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரட்சியசி. இந்த விதமா உபனிஷத்தங்கள்ல எது சொல்லப்பட்டதோ பிரசித்தமா, அதை அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை எவன் பார்க்கிறானோ இத்தியர்த்தா. இதுதான் பூரண ஞானம், அகண்ட அனுபூதி அப்படின்னு பேர். சாஸ்திரம் படிச்சவங்க நிறைய பேர், மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர். ஆனா அனுபூதிமான்கள் ரொம்ப அற்புதமா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, ரொம்ப கம்மி. நம்ம பார்வைக்கு ஒருத்தர் 2 பேர் தான் தெரியறாங்க, மீதி நிறைய பேர் தெரியாமையே போயிடுறாங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா முடிவு இதுதான். 6வது சாப்டர்ல சொல்லப்பட்டது, இங்க 4வது சாப்டர்ல சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்துல 2வது அத்தியாயத்துல 55ல இருந்து 72 ஸ்லோகம் வரைக்கும் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் முண்டக்கோ இதுல பாத்தீங்கன்னா ஈஷாவாசியத்துல 6-7 மந்திரம். திரும்பவும் பாத்தீங்கன்னா நம்ம 55வது ஸ்லோகத்துல பார்க்க போறோம். ரெஃபரன்ஸ் பக்கத்துல எழுதி 18:55 பக்கத்துல போட்டு 18:55லயும் இதே விஷயத்த சொல்ல போறோம். அப்ப இந்த விதமா பாத்தீங்கன்னா இந்த ஞானம் அகண்டமா பார்த்தோம் அப்படின்னா அதுதான் பரிபூரண ஞானம். அது மூலமா தான் மோட்சம் சித்திக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதோட 35வது ஸ்லோகம் முடிஞ்சு. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இது தொண்டை கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவா போகட்டும், பாடத்தை நிப்பாட்ட வேணாம் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வேகம் வரட்டும், கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னா வேகம் வந்துடும். அதனால கொஞ்சம் பொறுத்துக்குங்க, மெதுவாக போகும் கொஞ்சம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஜி கொஞ்ச நாள் சொல்ல முடியாது டெய்லி, ஆனால் ப்ராப்பராக என்ன பண்ணணும், கீதா மகாத்மியத்தை சொல்லிட்டு கிளாஸ்ல இருந்து எந்திரிச்சு சரியா. ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். நமஸ்காரம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஜி இது மனனம் பண்றவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நிறைய பேருக்கு புரிஞ்சா போதும்னு ஒரு முக்கியமானது இருக்கு. அதுதான் வேறுபடுத்தி இங்க காட்டுறது. ரெஃபரன்ஸ். ஆமா, ரெஃபரன்ஸ் எடுத்தாதான் நமக்கு என்ன லட்சியம் தெரியுங்களா? சதாசிவ பிரம்மேந்திரர் சொன்னதுதான் ஃபைனல். சர்வம் பிரம்மமயம். இதான் ஞானம். சர்வம் பிரம்மமயம் அகம் பிரம்மாஸ்மி. எல்லாமா இருக்கிறது பிரம்மம், நான் பிரம்மமா இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? நான் தான் எல்லாமா இருக்கேன். அந்த நான் தான் எல்லாமா இருக்கேன்ற ஞானம் உண்டாகிற வரைக்கும் டிராவல் பண்ணும். காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ருதிக்கு விரோதமா, கீதாச்சாரியருக்கு விரோதமா நிறைய சித்தாந்தம் வரும். டெம்பரவரியா பார்த்தீங்கன்னா ஒன்று அடைஞ்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் உண்மை இல்லை. இதுதான் முடிவான ஞானம். அது வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. போயிட்டே இருக்கும். ஆமா, அதேதான் அதேதான். அதுவும் பிரசித்தமானது. அதுதான் அக்கண்ட அனுபூதி. அது ஆட்டோ சஜெக்ஷன் இல்லை. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, புரிஞ்சா போதும் வேதாந்தத்தில் நான் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன். அதுக்காக தான் சொல்கிறேன். நான் பாடம் படிச்சிருக்கேன். புரிஞ்சா போதும் வேதாந்தத்தில் பாடம் படிச்சிருக்கேன். அப்போ எனக்கு டீச்சர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி எல்லாத்தையும் பாவிக்கணும், நினச்சிக்கணும். பாவிக்கணும்னாவே என்ன அர்த்தம்? இன்னும் ஆகலைன்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா, அனுபூதி ஆனவன் பாவிக்க மாட்டான். அது ஞானமாக ஆகிடும். அப்போ அதனால பார்த்தீங்கன்னா, அனுபூதி வரைக்கும் போய் ஆகும். அதனால புரிஞ்சா போதும்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஷியல் தான். அது பார்த்தீங்கன்னா பூரணம் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நமஸ்காரம். நமஸ்காரம்.